ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்ம தெய்வத்தின் குரல் பகுதியில் மனுஷனுக்குள்ள நியதியையும் தன்னுடைய மூளையை தவறாக செலவழிச்சுண்டு அவன் தர்மத்தை மீறுறதையும் நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது ஏதோ ஒன்று உலக மக்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தர்மத்தின் திசையில் திருப்பிண்டு தான் வந்திருக்கு. இதனால தான் சகல தேசங்களையும் மனுஷன் தன்னுடைய தேவையை மட்டும் செஞ்சுக்காமல் விசித்திரமான காரியங்களையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கான். அப்போ உலக வாழ்வுக்கு மனுஷன் பணமும் பொருளும் சேர்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு தேவையோடு போதாதுன்னு எதிர்காலத்துக்காகவும் பொருள் ஈட்டினான். அப்போ எதிர்காலம் அப்படின்ற போது எத்தனை வருஷம் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாருது இல்லையா? எப்படி இருந்தாலும் ஒருத்தன் 1000-16,000 வருஷம்லாம் இருக்க போகிறதில்ல. ஒரு மனுஷனின் ஆயுள் உள்ள வரைக்கும் அந்த மனுஷனுடைய சந்ததிக்கும் தேவைப்படுற சொத்தை அவன் தேடிக்கிறான். அப்போ இந்த ஆயுள் முடிஞ்ச பின்ன அவன் என்ன ஆறான்ற கேள்வி வர்றது. இந்த உடம்பு போனதோட மனுஷனும் போயிடலன்னு அந்தந்த தேசத்துக்கு தோன்றிய மகான்கள் சொல்லி தான் வச்சுருக்கா. ஆனால் இந்த உடம்புக்காக தேடிய பணமும் பொருளும் உடம்பு போன பின்ன இந்த மனுஷனுக்கு சித்த கூட பிரயோஜனம் இருக்கிறது இல்லை அப்படின்றத பார்த்துன்னு தான் வந்திருக்கோம். அப்போ உடம்பு போன பின்ன உயிர் நல்ல கதி அடையிறதுக்கு செய்ய வேண்டியது எதுவோ அதை அந்த மகான்கள் பார்த்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பல தேசங்களில் பல விஷயங்களாக வழிகாட்டியிருக்காங்க. அப்போ லோகம் முழுசையும் பகவானுடையதாக பார்த்து அதுக்கேற்ப எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறதா மனுஷாளுடைய தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. தனக்குன்னு மட்டும் அவன் செஞ்சுக்கிற காரியங்கள் அதர்மத்தில் தான் தள்ளும். அப்போது இவனுக்கு இருக்கிற சுயநலத்தையும் குறைக்கணும், இவனுக்கு ஈஸ்வரனின் நினைப்பையும் உண்டாக்கணும், அவனுடைய உடமையே உலகமெல்லாம்ன்ற அறிவை ஏற்படுத்தணுன்றதுக்காகத்தான் பக்தி சொல்லப்பட்டிருக்கு. உன் ஆசைப்படி நடந்துட்டு உனக்குன்னு சொத்தை சேர்த்துக்கோன்னு சொல்கிற மதம் எதுவுமே இல்லை. தன்னுடைய முக்கியமாக நினச்சின்னு இருக்க வரையில் சுயநலத்துக்காகத்தான் காரியம் செய்கிறவன்றதுனால அத்தனை மதங்களுமே கடவுள்ன்ற ஒருத்தனை இவனுக்கு சொல்லி, அப்பா பிரபஞ்சம் முழுசையும் செஞ்ச அந்த மகாசக்தியின் முன்ன நீ ஒன்றுமே இல்லைன்றத அகங்காரத்தை குறைக்கிற விஷயத்தை எல்லா தர்மங்களும் செய்கிறது, எல்லா மதங்களும் செஞ்சுருக்கு. அந்த மகாசக்திமான பிடிச்சிட்டாக்கா நம்ம மூளையை செஞ்ச அவனே அதை எப்படி திருத்தணுன்றதை திருத்தி நம்ம தர்ம வழியில் ஈடுபட்டுடுவான்றதை தான் பக்தியாக பெரும்பாலான மதங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கு. ஆனாலும் கடவுள் ஒரு தத்துவம், அதன்கிட்ட பக்தி மனசை துவைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டாக்கா சாமானிய ரீதியில் அதை பிடிச்சுட்டு ஸ்திரமா நிற்க முடியல. பக்தியையும் காரிய ரூபத்தில் காட்டுறதுனாக்கா சாதாரண ஜனங்களால் முடியறது. இதுக்காகத்தான் ஒவ்வொரு மதங்கள்லேயும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் சந்தியாவந்தனம்ங்கிறா, ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுங்கன்றா, ஒருத்தர் நமாஸ் பண்ணுங்கன்றா. அப்போ லோக வாழ்க்கையில் இருந்துட்டே இப்படி பக்தி செய்யும் பொழுது உலகத்தில் எப்படி நடக்கிறதுன்றது இவனுக்கு தர்மமாக மதங்கள் சொல்லியிருக்கு. எல்லார்கிட்டேயும் அன்பாக இரு, தியாகம் பண்ணு, சேவை பண்ணு, இப்படியெல்லாம் மதங்கள் சொல்லித்தர. அப்படி இவன் வாழ்க்கை நடத்தினான்னாக்கா இவன் உடம்பு போன பின்ன உயிரானது அந்த கடவுள்கிட்ட போய் சேர்றது. இதை ஒரு சித்தாந்தமாக அத்வைத்தமாக கடவுளை தவிர வேறு இல்லைன்னு ஆயிடுறதா நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு வழியில் கடவுளை அடைஞ்சிடுறோம். அதுக்கு பிறகு இந்த லோக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் இது எதுவுமே இருக்க போகிறதில்லை. நீங்காத நிறைவான ஆனந்தம் மட்டும்தான் இருக்க போகிறதுன்றதை தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு போகிறோம். அப்படி பரமாத்மா நம்ம தம்மக்கிட்ட அழிச்சுட்டு நிற்கணும்னாக்கா நம்ம லோகத்துக்கும் அவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை வலுவில்லாமல் செய்யணும். இந்த கடமைகள் தான் நமக்கான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடம்பு உள்ள போதும் உடம்பு போன பிற்பாடும் நன்மை பயக்கிறது தான் தர்மம். உடம்பு போன பின்ன கை கால் முதலிய அவயங்கள் இருக்கிறதில்ல. எனவே உடம்பு இருக்கும்போதே அது போன பிறகு நற்கதி உண்டாகிறதுக்கான தர்ம காரியங்களை செஞ்சிடணும். பிறர் நலனுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது போல் நிரந்தரமான இன்சூரன்ஸுன்றது தர்மம் தான். அதுதான் நிரந்தரமான தர்மம். ஆயுசு போன பிற்பாடும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸுன்னு சொல்லலாம். எந்த தர்மத்தையும் நம்ம அனுஷ்டிக்கிறதுன்ற குழப்பம் வேண்டாம். பல காலமாக பெரிவா பரம்பரையாக அனுஷ்டிச்சுன்னு வந்த தர்மத்தில் நம்ம ஊறி இருக்கோம். அனுபவத்தில் அவள் நித்திய சௌக்கியத்தை அடைஞ்சிருக்காங்க. இந்த தலைமுறையில் நம்ம ஓயாத அதிருப்தியோடையும் கிளர்ச்சியோடையும் செய்கிற மாதிரி இல்லாமல் அவள் நிம்மதியாக நிச்சிந்தனையாக இருந்திருக்காங்க. அப்போது அந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணிட வேண்டாம். அது புதுசாக பண்ணுறதெல்லாம் வீண் சிரமம் தான் நமக்கு நன்னாவே புரியும். அதை நம்ம அனுஷ்டித்து நமக்குன்னு ஏற்பட்டுள்ள தர்மத்தை கை கொள்வது தான் நல்லது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்.